கிருபை நிறைந்தவரே, உமது அன்பின் நிமித்தம் அடையாளமாக எங்களை உருவாக்கின பிதாவானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை சூழ்நிலைகள், சஞ்சலம், தவிப்பு எல்லாவற்றையும் வேரோடு எடுத்து போடுங்க ஏசப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தையும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்கிற என் தேவன் நீர் அப்பா. எல்லா தடைகளையும் மாற்றுங்க. தேசத்துக்கு விரோதமான தடைகளை மாற்றி சுத்திகரிக்க தமிழ்நாட்டை பாதுகாத்து ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா. இலங்கை தேசத்து ஜனங்களுக்காக பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. சமாதானத்தை கட்டளை இடுங்கப்பா. பொருளாதார நிலைகளை மாற்றுங்க ஏசப்பா. மனிதர்களை கொண்டு தேவைகளை சந்திங்க ஏசப்பா. பஞ்ச காலத்தில் உணவு, உடை, வாழ்வாதாரம் எல்லாவற்றையும் நீர் கொடுத்த மகிமையை இழந்து விடக்கூடாது ஏசப்பா. அவர்களை சந்திங்கப்பா. உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நாங்கள் விசுவாசிக்கும்படி உணர்த்துங்க ஏசப்பா. டிவி நிறுவனத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மா, ஐயா, குடும்பம் முழுவதையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. டிவி நிறுவனத்தில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை எந்தவித தடைகளும் இல்லாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. வேலை செய்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. வருடம் முழுவதும் எந்த தீங்கும் வராதபடி பாதுகாத்தீர். குளிர்காலத்தில் பலவீனப்படுத்தும்படி நல்ல பல சுகம் கொடுங்க ஏசப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க. டிசம்பர் மாதம் முழுவதும் டிவி நிறுவனத்தில் வருகிற ஊழியர்களை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா. சமாதானத்தை கட்டளை இடுங்க அப்பா. அவர்களை கொண்டு அநேக ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருந்து வாழ கிருபை கொடுங்க ஏசப்போ. அநேகர் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. அந்த டிவியை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்த டிவி நிறுவனத்தை ஓங்கி வளர்ந்து பெருக பண்ணுங்க ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. இயேசுவே, அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ ஆதரிப்பீர், அரவணைப்பார், ஆதரிப்பீர், அரவணைப்பார். யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. இயேசுவே, மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டும் குவலையும் தான் இறைவதப்போ, குவலையும் தான் இறைவதப்போ. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா, இயேசுவே, இறைவா, இயேசுவே. வேறெருந்த மரங்களிலே நிலைத்திருக்கும் மலர்களைப் போல், வேறெருந்த மரங்களிலே நிலைத்திருக்கும் மலர்கள்
இறங்காதோ, உமது மனம் இறங்காதோ. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா இயேசுவே. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி மன மகிழ்ச்சி. நாம் நம் வாழ்நாட்கள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தி ஆக்கும். நம் தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கர்த்தர் அற்புதமாக சந்திப்பார். நம் வாழ்விலும் கர்த்தர் தமது வல்லமையை விளங்கச் செய்து நம் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். பாரங்களில் இருந்து விடுதலை தருவார். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரே நம் மீது தமது கிருபையை பொழிந்து தனது சிறகுகளால் மறைத்து பாதுகாப்பார். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், துக்கங்கள், மகிழ்ச்சியை கெடுத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நம் நேசித்த ஒருவர் நமக்கு விரோதமாக துரோகங்கள் செய்தது எண்ணி முடியாத துக்கமாக இருக்கும். நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அல்லது எப்படி இந்த கடன் அடைக்கப் போகிறோம், நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கப் போகிறோம், தகப்பனார் தாயார் இல்லாது இருந்தால் நான் எப்படி கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்திருக்காது என்று புலம்பலாம். எப்படி இருந்தாலும் தனிமை என்பது மிகவும் வேதனையான அனுபவம். மனவேதனை என்பது சரீர வேதனையை விட கொடியது. சரீரத்தில் காயம் ஏற்படும்போது நம் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு அடுத்த காயங்களை குணமாக்குவோம். ஆனால் நமது மனது காயப்படும் போது அதை குணப்படுத்த கர்த்தரால் மாத்திரமே முடியும். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். மனவேதனைக்கு மருந்து தேவ வசனமே. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இருந்தால் என் துக்கத்தில் அழிந்து இருப்பேன் என்று சங்கீதக்காரன் கூறுவதை பார்க்கிறோம். நமது இருதயத்தில் கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்காத பட்சத்தில் நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வது முடியாத காரியம். குடும்பங்களில் ஓயாத சண்டைகள், யார் பெரியவன் என்று போட்டி மனப்பான்மை, பேராசை, பொறாமை, போதுமென்ற மனமில்லாத நிலை. அவர்கள் மனவேதனையை கொடுப்பது பிறரிடம் உள்ள தீய குணங்களை மட்டுமே பார்த்துவிட்டு அவர்களிடம் உள்ள அநேக நல்ல குணங்களை நினைத்து அவர்களை நேசிப்பதற்கு பதிலாக அவர்களை வெறுப்பது. பல வருடங்களுக்கு முன் பேசிய வார்த்தைகளை சொல்லி அவர்களை அவமானப்படுத்துவது, இது போன்ற பல காரணங்கள் சந்தோஷத்தை இழந்து போகிறார்கள். ஏசாயா 56 அதிகாரம் 7 என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு உரைத்துள்ளார். கர்த்தருக்காக நான் செலவிடும் நேரம், கர்த்தருடைய வேத வசனங்களை கேட்பதில் செலவிடும் நேரம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கான வழியாகும். இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளின நாட்களெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவித்ததே நலமும் உத்தமமான காரியமென்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோടെ அவர் சன்னதியின் முன் வாருங்கள். அப்பொழுது நாம் மகிழ்ந்து களி கூறும்படியான பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நமக்கு செய்வார். நாம் இந்த நாட்களில் பலவிதமான போராட்டங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், இன்னல்கள், இடைஞ்சல்கள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள், ஏராளமான போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்கள் ஏராளம். சகல பிரச்சனைகளில் இருந்து போராட்டங்களில் இருந்தும் விடுதலை பெற நம்முடைய அருமையான ஆண்டவர்
போதுமானவராய் இருக்கிறார். நடந்ததை, முடிந்ததை, கடந்தவைகளை நினைத்து முடக்கி போய் விடாமல் முன்னேறுவோம். சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் திசை மாறின சிம்சோன் தன்னுடைய பலவீனத்தை அறிந்து மீண்டும் தான் இழந்த பலனை பெறுவதற்கு அவர் கையில் எடுத்த ஆயுதம் ஜெபம். பிரியமானவர்களே, ஜெபத்தில் சகலவற்றையும் நாம் சாதிக்கலாம். ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். நம்முடைய கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆபத்து நாளிலே கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்பார். என் குமாரனே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்பட்டு காரியத்திலேயும் அவருடைய சத்துவின் வல்லமையினாலும் பலப்படுத்தும். நாம் இந்த நாளில் கிறிஸ்தவர்களாக இருப்பதினால் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் பலப்பட முடியும். சத்துரு நமக்கு பல சோதனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருவான். இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் பல சோதனைகளில் வழியாய் நம்மை நடத்தினாலும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். வாக்கு தத்தங்களை பலப்படுத்தும் தாளந்துகளையும் பயன்படுத்தி பலப்படுத்துவோம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். பழைய ஏற்பாட்டிலுள்ள நாட்களில் இரத்தம் பூசப்பட்ட வீட்டிற்குள் சங்கார தூதன் நுழைய மாட்டான். மோசே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு யோசுவாவை பலப்படுத்தினது போல ஒருவரை ஒருவர் பலப்படுத்துங்கள். நாம் பலவான்களாக இருப்பார்கள். இயேசு என்ற நாமத்திற்கு ஒரு பலத்த வல்லமை உண்டு. பலவிதமான வியாதிகளினாலும் வேதனைகளினாலும் பலவீனங்களினாலும் கலங்கி கொண்டு இருக்கிற நம் வாழ்வில் நிச்சயம் ஆண்டவர் ஒரு புதிய பலனை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை பலப்படுத்துகிற தேவன் ஒருவரால் தான் முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவனுடைய பலனை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். நமக்குள் எவ்வளவு வேதனைகள் பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இரட்சிப்பின் சந்தோஷத்தை காத்து கொள்ள வேண்டும். பிசாசு சோர்வுகளை கொண்டு வந்து நம் இருதயத்தை கவலைப்பட வைக்கும் பொழுது கர்த்தர் மேல் நம் பாரத்தை வைத்துவிட்டு சந்தோஷமாய் இருக்க வேண்டும். கவலைகள் வேதனைகள் நம்மை தாக்கும் போது நம் சரீரம் தானாகவே பலவீனமாகிவிடும். அந்த நேரங்களில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பலன் நிச்சயம். அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நம் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். நம் சரீரம் பலகீனமாய் இருக்கும் நேரத்தில் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். எவ்வளவு அதிகமாக ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக தேவன் பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதனை நேரங்களில் மனிதர்களை தேடி ஓடி அவர்களுக்காக காத்திருப்பதினால் எந்த பயனும் கிடையாது. தேவனை நம்பி அவரை நோக்கி ஜெபித்து அவருக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம் வியாதிகளை குணமாக்கி நமக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாமல் கர்த்தரையே சார்ந்து அவர் ஒருவருக்கே காத்திருக்கும் பொழுது அற்புதங்களை பார்ப்போம். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். என் நாமத்திற்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நாம் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். வேத வசனங்கள் நம் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் பலனையும் ஜீவனையும் கொடுக்கிறது. பாவியை ரட்சிக்க வந்தவர் பாவி அல்ல, அவர் பரிசுத்தர். தேவனுடைய குமாரனாகிய சிலுவையில் இருந்து இறங்கி வா, உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று
பரியாசம் செய்யும் பிரதான ஆசாரிய கூட்டம் உலகில் உண்டு. இதன் நடுவில் நாம் பரிசுத்தமாகவும் நீதியாகவும் உத்தமமாக வாழும் பொழுது கிறிஸ்துவின் மகிமையான ஒளி அநேகரை அவரிடமாக இழுத்து கொள்ளும். ஆத்துமாக்கள் கர்த்தரிடம் தப்புவார்கள். நமது விசுவாசத்தை பலப்படுத்தவும் நமது நற்குணங்களை வெளிப்படுத்தவும் நாம் பெருமையில் விழாதபடியும் துணிகரமான பாவங்களில் விழாதபடியும் நம்மை பாதுகாக்கிறது. உல்லாசம் ஆடம்பரம் மனக்கண்களை குருடாக்கலாம். உபத்திரமும் பாடுகளும் நமது மனக்கண்களை முன்னிலும் அதிக பிரகாசமாக மாற்றுவது மட்டும் அல்லாமல் மனித அன்பு நிரந்தரமானது அல்ல. கிறிஸ்துவின் அன்பே நிரந்தரம், நித்தியமானது. மனிதர்களால் நித்திய வாழ்வு கொடுக்க முடியாது. அதை கொடுப்பவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே. நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை. பாவமில்லாத தேவகுமாரன் நம்மை போல பாடுகள் சோதனைகள் துன்பங்களை உணரக்கூடிய முழு மனிதனாக உலகத்திற்கு வந்து மரித்து மீண்டும் உயிரோடே எழுந்தார். இன்று அவர் மனிதன் பலவீனங்கள் துன்பங்கள் துக்கங்கள் ஆகியவற்றை நன்கு உணரக்கூடியவராகவும் உதவி செய்ய வல்லவராகவும் உதவி செய்ய ஆயத்தமுள்ள தேவனாகவும் நிலைத்து இருக்கிறார். அதனால் நாம் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். ஆதி பெற்றோரை படைத்த ஏதேனில் அவர்களை வைத்து தேவன் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஆனால் சர்ப்பமோ நீங்கள் சாகவே சாவதில்லை என்று விளக்கப்பட்ட கனியை புசித்த போது தேவ பிரசன்னத்தில் வாழும் அனுபவத்தை இழந்தனர். அவரோடும் வாழும் உண்மையான வாழ்வையும் இழந்தார்கள். ஏனென்றால் மெய் சமாதானத்தையும் நிறைவையும் அவர்களை விட்டு போயிற்று. இதுவே ஆவிக்குரிய மரணம் அல்ல, சாவு. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையால் அநேகர் பாவிகளாகப்பட்டோம். பவுல் கூறுகிறார், இயேசு சிலுவையில் பரிகாரர் இரத்தம் சிந்தி மரித்ததால் இழந்து போன மனு குலத்திற்கு மீண்டும் கிடைத்தது. எனவேதான் இயேசு சிலுவையில் தொங்கிய போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. இழந்து போன வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். பெற்றுக்கொள்ளும் வாசலை சிலுவையில் திறந்து வைத்தார். அவர் மாத்திரம் அல்ல, இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணி 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்ததினால் மரணத்திற்கு பரிசுத்த பவுல், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று முழங்குகின்றனர். பிசாசானவன் பவுல் சிறையில் இருந்தபோது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லவும் மாபெரும் தைரியத்தை பெற்றார். பல பாடுகளை அடைந்த பவுல் கலங்காமல் நம்பிக்கை கொண்டு மரணத்தின் அதிபதியான பிசாசானவனை வென்ற இயேசு நமக்கு தரும் 2 பரிமாண நம்பிக்கைகளை எபிரேயர் 2:15 அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கு நம்மை எல்லாவித உயிர்த்தெழுதலும் நம்மை விடுதலையுடன் வாழச் செய்கிறது. பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இராமல் பாவத்திலும் பாவத்தால் வரும் சாபத்திலும் இருந்து நம்மை மீட்கவே அவர் சாபத்தின் சின்னமாக சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று பரிசுத்த பவுல் குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 3:13 அவருடைய இரத்தம் மற்றும் விசுவாசத்தால் நாம் அவருடைய பிள்ளைகளாகும் பாக்கியத்தை பெறுகிறோம். தூரமாய் இருந்த நாம் இயேசுவின் இரத்தத்தால் சமீபமாய் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக மறுபடியும் பிறக்கும்போது தேவன் நமக்கு
அடிமைத்தன ஆவியை கொடாமல் அப்பா பிதா என்று கூப்பிடும் புத்திர சுவிகார ஆவியை தருகிறார். தந்தையை விட்டு தூரமாய் போன இளைய குமாரன் திரும்பி வந்து, உமது கூலிக்காரனில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்றபோது அவன் மீண்டும் மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான். இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் நமக்கு மீட்பை சம்பாதித்து விட்டார். ஆனால் அந்த மீட்பை நாம் அனுதினமும் வாழ்வில் பெற்று சாபத்தின் மேல் விடுதலை பெற்ற மக்களாக வாழ தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் விரும்புகிற நன்மையை விரும்பாத தீமையை செய்கிறோம். நமக்குள்ளே ஆவிக்கும் மாமிசத்திற்கும் போராட்டம் நடைபெறுவதை பார்க்கிறோம். இந்த போராட்டத்தில் நமக்கு வெற்றியை தருவது தூய ஆவியானவரின் ஆவி. நம் சுயத்தின் மாமிச கூறுகளை சுட்டெரிக்கிறவர் கிறிஸ்து. மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் நம்முடைய ஆவியினால் சாவுக்கு ஏதுவான நம் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். பாடுகளை மேற்கொள்ள உதவி செய்கிறார். பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை நெருக்கும் போது அவரை நோக்கி பார்ப்போம். அவர் புது பலன் தர உதவி செய்கிறார். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டதால் நமக்கு உதவி செய்ய வல்லவராகவும் உதவி செய்ய சித்தம் உள்ளவராகவும் இருக்கிறார். நாம் பாடுகளை மேற்கொள்ள பலன் பெற தைரியத்தோடு அவரது கிருபாசன தண்டை வர அழைக்கப்படுகிறோம். ஆகையால் நாம் இளைப்புள்ளவர்களாய் நாம் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று அவரது திருப்பாடுகளை தியானிக்க பாடுகளையும் போராட்டங்களையும் மேற்கொள்ள வல்லமை அடைவோம். அவர் தாமே நம்மை போல பாடுள்ள மனிதனாக சோதிக்கப்பட்டு பாடுபட்டதாலே அவர் நமக்கு மரணத்தை மேற்கொள்ள வேறுபாடுகளை மேற்கொள்ள உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். மனுஷர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. ஆகையால் தான் நமது ஆண்டவர் மனம் திரும்புதலை விசேஷித்து பிரசங்கித்தார். மனம் திரும்பாமல் போன பட்டணங்கள் கடிந்து கொண்டார். யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கமும் அதுவே, கிறிஸ்துவின் சீஷர்களுடைய பிரசங்கமும் அதுவே, பெந்தைக்கோஸ்தே நாளின் பிரதான பிரசங்கமும் அதுவே. ஒருவன் மனம் திரும்பாமல் போனால் கிறிஸ்துவுக்குள் உள்ளான எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஓடி வந்த வாலிபனை பார்த்து, உன் பொருளாசையை விட்டுவிட்டு பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ரபி, நீ தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று புகழ்ந்து பேசின போதகரை பார்த்து, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்றார். நாம் தேவனிடத்தில் கேள்விப்பட்ட சத்தியத்தின்படியே பேசினார். நாம் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புவோம். ஆதியில் செய்த கிரியைகளின்படி செய்யும்படி ஒரு அன்பின் கட்டளையை கொடுக்கிறார். தான் மீண்டும் அவர்களை உன்னதமான நிலைக்கு உயர்ந்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை இதன் மூலம் தெரிவிக்கிறார். புதிய நன்மைகளை கொடுக்கிறார். உடைந்து போன பாத்திரம் போன்று ஒன்றுக்கும் உதவாத பாத்திரமாக மாறிவிட்ட அவர்களை மீண்டும் புதிய பாத்திரமாக, நம் வல்லமையை பயன்படுத்தும் பாத்திரமாக உயர்ந்து இருக்கும் நமது ஆவலை தெரிவிக்கிறார். பழைய மனுஷனை களைந்து போடும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவங்களை பற்றி உண்டாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயப்பிரமாணம் கூறும் நீதியை நிறைவேற்றினார். அதுபோல நாமும் நீதியை நிறைவேற்றுகிறவர்களாய் அவருடைய வல்லமையுள்ள கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது மீண்டும் உன்னதமான நிலைக்கு உயர்த்தி நாம் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நம்மில் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவைகளை சந்திக்கும் கர்த்தர். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. குறைவை நிறைவாக்குகிறவர்
தேவைகளை சந்திக்கும் அற்புதராக காட்சி அளிக்கிறார். சாரிபாத்து ஊருக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி எலியா செல்கிறார். ஒரு விதவையை கண்டு, எனக்கு கொஞ்சம் அப்பம் கொண்டு வா என்றார். அவனோ பஞ்ச காலத்தில் சாக வேண்டும் என்று தீர்மானித்து இருந்தான். எலியாவை பார்த்து, ஒரு பிடி மாவும் கொஞ்ச எண்ணெயுமே உள்ளது, அதை நானும் என் மகனும் சாப்பிட்டு சாகப் போகிறோம் என்றான். எலியா அவனை பார்த்து, பயப்படாதே, நீ உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனால் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் முழுமையாக கீழ்ப்படிந்தான். குறைவில் நிறைவாக கண்டான். பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. தேசத்தில் பஞ்சம் வந்தபோது ஈசாக்கு எகிப்து தேசம் போக தீர்மானித்தான். கர்த்தர் தரிசனமாகி, நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். அந்த ஆண்டு 100 மடங்கு பலன் அடைந்தான். கீழ்ப்படிந்த ஈசாக்கு துறவுகளை வெட்டினான். நாம் பல்லுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்றார். அந்த துறவுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். நமது ஆண்டவர் நம் வேலை செய்கிற இடத்திலேயோ வியாபார ஸ்தலங்களிலேயோ கையின் கிரியைகளினாலோ எல்லாவற்றிலும் ரெகபோத்தின் அனுபவத்தை கட்டளையிட்டார். எலியாவின் வாழ்க்கையில் சிக்கலான ஒரு நாள் வந்தது. பஞ்சத்தில் எலியாவை பராமரித்த விதவையின் வீட்டில் இழப்பு வந்தது. மாபெரும் குறைவு வந்தது. எலியாவின் இருதயத்தை உருவக்குத்தும் கேள்வி எழுப்பப்பட்டது. என் மகனை சாகப் பண்ணவா என்னிடத்தில் வந்தீர் என்று ஆத்திரத்தில் கேட்டாள் விதவை. எலியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். ஒருவரும் ஈடு செய்ய முடியாத குறைவை எலியாவின் கூப்பிடுதலை கேட்ட கர்த்தர் நிறைவாக்கினார். விதவையின் மகனுக்கு புது வாழ்வு அளித்தார். கர்த்தர் நம் தேவைகளை விட மேலானவர், நம் போராட்டங்களை விட மேலானவர், நம் சத்துருக்களை விட மேலானவர் என்பதை விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பதிலளிக்கிற கர்த்தர் நம் வாழ்வை நிறைவாக்கி மகிழ்ச்சியாக பண்ணுவார். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.